சூரியன் மற்றும் சந்திரனுக்கு இடையே பூமி ஒரே நேர்கோட்டில் வரும்போது சந்திர கிரகணமானது நிகழுதுங்க. இந்த ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் ஆகஸ்ட் 28ஆம் தேதி அன்னைக்கு நிகழ இருக்குது. இந்த நாளில் ரக்ஷன் பந்த பண்டிகையும் கொண்டாடப்பட இருக்குது. சந்திர கிரகணம் எந்த நேரத்தில் ஏற்படுகிறது, எந்தெந்த நாடுகளில் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியும், கிரகணத்தின் போது நம்ம எடுக்கக்கூடிய முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் என்ன, சூத காலம் உண்டா என்பதை பற்றி தான் இந்த பதிவில் நம்ம விரிவாக பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். நம்ம சேனலை இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஜோதிட ரீதியாக சந்தேகம் இருந்தாலும் சரிங்க, தனிப்படையாக ஜோதிடம் பார்க்க விரும்பினாலும் சரி, இந்த வீடியோவுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடோட வாட்ஸ்அப் நம்பர் கொடுத்துருக்குறேன். இந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்கள். உங்கள் பிரச்சனைகளுக்கு சரியான தீர்வு கிடைக்குங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். உங்களுக்கு சந்திர பகவான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் சந்திர பகவானை போற்று என்ற வாசகத்தை மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் 3 முறை பதிவிடுங்க. நீங்களும் சந்திர கிரகணத்தை பார்த்துருந்தீங்கன்னா மறக்காமல் உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பொதுவாக சந்திர கிரகணம் சூரியன் மற்றும் பூமிக்கு இடையில் ஒரே நேர்கோட்டில் வரும்போது பூமியினுடைய நிழலானது சந்திரன் மீது விழும்போது ஏற்படக்கூடிய நிகழ்வு தாங்க இந்த கிரகணமாகும். ஜோதிட ரீதியாக சூரியன் சிம்ம ராசியிலையும் சந்திரன் கும்ப ராசியிலையும் ராகு கேது சேர்ந்து இருக்கிறாங்க. இதன் காரணமாக சந்திர கிரகணமானது நிகழ இருக்குதுங்க. இந்த ஆண்டினுடைய கடைசி சந்திர கிரகணம் நிகழக்கூடிய ஆகஸ்ட் 28ஆம் தேதி ரக்ஷாபந்தன் பண்டிகையும் கொண்டாட இருக்குதுங்க. இந்த கிரகணம் பகுதி கிரகணமாக நிகழ இருக்குது. சூரியன் சிம்ம ராசியில் கேதுவோடு சேர்ந்து சஞ்சரிக்க இருக்கிறாரு. அதே சமயத்தில் சந்திரன் கும்ப ராசியில் ராகுவோடு சேர்ந்து இருக்கக்கூடிய நேரத்தில் இந்த சந்திர கிரகணமானது நிகழ இருக்குது. இந்தியாவில் இந்த சந்திர கிரகணத்தை பார்க்க முடியுமா அப்படின்னு பார்க்கலாம் வாங்க. இந்த சந்திர கிரகண நிகழ்வானது ஆகஸ்ட் மாதம் 28ஆம் தேதி காலை பொழுதில் நிகழ இருக்குதுங்க. தென்மேற்கு ஆசியாவின் சில பகுதிகளில் சிறிதளவு நேரம் மட்டுமே இந்த கிரகணமானது நிகழ இருக்குது. இந்த நிகழ்வானது இந்தியாவில் பார்க்க முடியாதுங்க. இதனால் சந்திர கிரகணத்திற்காக கடைபிடிக்கக்கூடிய சூத காலமும் இந்தியாவில் இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சந்திர கிரகணமானது ஆகஸ்ட் 28ஆம் தேதி நிகழ இருக்குது. அன்றைய நாளில் காலை 6:53 மணிக்கு அதன் மங்களான கிரகமாக ஏற்பட தொடங்குங்க. தொடர்ந்து 8:03 மணிக்கு பகுதி சந்திர கிரகணம் தொடங்க இருக்குது. இந்த சந்திர கிரகணத்தின் உச்ச நிலையானது 9:42 மணிக்கு ஏற்படுங்க. அதற்கு பிறகு நண்பகல் 12:31 மணிக்கு இந்த கிரகணமானது முடிவடைய இருக்குது. இந்திய நேரப்படி பகல் பொழுதுல ஏற்படுவதால் சந்திரனின் இந்த கிரகண நிலையானது இந்தியாவில் பார்க்க முடியாதுங்க. இந்தியாவில் கிரகணம் தெரிந்தால் மட்டுமே சூத காலமானது கடைபிடிக்கப்படும். இன்று சந்திர கிரகண நிகழ்வானது இந்தியாவில் தெரியாது என்பதால் இந்த கிரகணத்திற்கான சூத காலமும் இந்தியாவில் செல்லாது. அதனால தான் வழிபாடு செய்வதற்கும் மற்ற சுப காரியங்கள் செய்வதற்கு எந்த ஒரு தடையும் இருக்காது அப்படின்னும் சொல்லப்படுது. எந்தெந்த பகுதிகளில் இந்த சந்திர கிரகணத்தை நம்மளால் பார்க்க முடியும் அப்படின்னு பாங்க. கிரகணத்தினுடைய சில பகுதியானது ஐரோப்பா, ஆசியாவின் மேற்கு, ஆப்பிரிக்கா, வட அமெரிக்கா, தென் அமெரிக்கா, பசிபிக், அட்லாண்டிக், இந்திய பெருங்கடல், அண்டார்டிகா போன்ற பகுதிகளில் பார்க்க முடியுங்க. மேலுமே தென்மேற்கு ஆசியாவில் பாகிஸ்தான், தெற்கு ஆப்கானிஸ்தான், ஈரான், ஈராக், சவுதி அரேபியா, சார்ஜா போன்ற நாடுகளில் இந்த கிரகணம் தொடங்கும் போது ஏற்படக்கூடிய மங்களாக பிறகு ஆரம்பத்தை பார்க்க முடியுங்க. சந்திர கிரகணம் ஏற்பட்ட பிறகு இறைவனை நினைத்து நாம் தியானம் செய்வது ரொம்பவே சிறப்பானதாகும். கிரகண நேரத்தில் நம்ம செய்யக்கூடிய இந்த தானமானது 1000 மடங்கு பலனை பெற்றுக் கொடுக்குங்க. மேலுமே பக்தி கதைகளை படிக்கலாங்க. இறைவனுடைய மந்திரங்களை நம்ம உச்சரிப்பது ரொம்பவே சிறப்பானதாக சொல்லப்படுது. மேலுமே பார்த்திங்கன்னா கிரகண நேரத்தில் நம்ம ஒரு சில விஷயங்களை கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. பொதுவாக பார்த்திங்கன்னா கிரகணம் நிகழும் போது சாப்பிடுவது, தண்ணீர் குடிப்பதை நம்ம தவிர்த்து கொள்ள வேணும். கர்ப்பிணி பெண்கள், வயதில் மூத்தவங்க ஆரோக்கியத்தில் கவனமாக இருக்க வேணுங்க. முடிஞ்ச வரைக்கும் வெளியில் வருவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. கிரகணம் தொடங்குவதற்கு முன்னாடி நீங்கள் தயார் செஞ்சு வச்சுருக்கக்கூடிய துளசி இலைகள் இல்லைன்னா தர்பை புல்களை உங்களுடைய உணவுகளில் தண்ணீரில் போட்டு வைக்க வேணுங்க. கிரகணம் முடிந்த பின்னாடி குளித்து விட்டு
தானம் செய்ய வேணும். புண்ணியங்களை செய்வதனால உங்களுடைய வாழ்க்கையில் பலவிதமான நன்மைகளானது நடக்க தொடங்குங்க. ஜோதிடத்தில் கிரக பயிற்சிகள் மற்றும் கிரக சேர்க்கைகள் எந்த அளவுக்கு முக்கியமானதாக சொல்லப்படுதோ அதே அளவுக்கு கிரகணங்களும் சொல்லப்படுதுங்க. இந்த ஆண்டினுடைய சூரிய கிரகணமானது ஏற்கனவே முடிஞ்சிருக்குது. இந்த நிலையில் ஒரு சந்திர கிரகணம் முடிந்திருக்கக்கூடிய இந்த நிலையில் தற்போது ஆகஸ்ட் 28ஆம் தேதி 2வது சந்திர கிரகணமானது நிகழ இருக்குதுங்க. சந்திரனுடைய ஒளி பொருந்திய பௌர்ணமி நாளில் இந்த ஆண்டினுடைய 2வது சந்திர கிரகணமானது நிகழ இருக்குது. இந்த நாளில் ஆனி பௌர்ணமி திதி, ஆவணி அவிட்டம் என்ற விரத நாட்களும் கடைப்பிடிக்க இருக்குதுங்க. இந்த அற்புதமான நாளில் சந்திர கிரகணமானது காலை நேரத்தில் நிகழ இருக்குது. பகல் பொழுதில் சந்திர கிரகணம் ஏற்படுவது இந்தியாவில் பார்க்க முடியாது அப்படின்னும் சொல்லப்பட்டிருக்குது. நிகழக்கூடிய இந்த சந்திர கிரகணமானது ஆகஸ்ட் 28ஆம் தேதி காலை 6:53 மணிக்கு தொடங்கி நண்பகல் 12:31 மணி வரைக்கும் நிகழ இருக்குதுங்க. இது பகல் நேரத்தில் நடப்பதால் இந்தியாவில் இந்த கிரகணத்தை பார்க்க முடியாது. இந்தியாவில் இந்த சூத காலமும் செல்லுபடியாகாதுங்க. கிரகணம் நிகழக்கூடிய இந்த நேரத்தில் இறைவனுடைய திருநாமங்களை நம்ம உச்சரிக்க வேணும். திருப்புகழ், சிவபுராணம் போன்ற நூல்களை படிப்பது ரொம்பவே சிறப்பான பலன்களை நம்முடைய வாழ்க்கையில் பெற்றுக் கொடுக்குங்க. பௌர்ணமி நாளில் தான தர்மங்கள் செய்வது ரொம்பவே நல்லது. சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் என்ன செய்ய வேணும், என்ன செய்யக்கூடாது என்பதை பற்றி பார்க்கலாம் வாங்க. கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணத்தை வெறும் கண்களால் பார்க்கக்கூடாதுங்க. வெளியில் வருவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. பாதுகாப்பாக வீட்டுக்குள்ளேயே கர்ப்பிணி பெண்கள் இருக்க வேணும். சந்திரனின் ஒளி கருவில் படாமல் பாதுகாப்பது ரொம்பவே முக்கியமானதாகுங்க. கிரகண நேரத்தில் கர்ப்பிணிகள் கத்தி போன்ற கூர்மையான பொருட்களை பயன்படுத்துவதை தவிர்த்து கொள்வது ரொம்பவே நல்லது. பாரம்பரிய நம்பிக்கையின்படி கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் பழங்கள் மற்றும் காய்கறிகளை நறுக்குவதை தவிர்த்து கொள்ள வேணுங்க. குழந்தைய பாதுகாக்கும் அப்படின்னும் சொல்லப்படுது. கூர்மையான பொருட்கள் கருவில் இருக்கக்கூடிய குழந்தையோடு தொடர்புடையதாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் கூர்மையான பொருட்களை பயன்படுத்தக்கூடாது. கர்ப்பிணி பெண்களும் புதிதாக குழந்தை பெற்ற பெண்களும் கிரகண நேரத்தில் உலோகங்களை அணிவதை தவிர்த்து கொள்ள வேணுங்க. அதீதமான நகை, ஹேர்பின், ஆடைகளுக்கான பின் போன்றவற்றை அணியக்கூடாது. இவை அனைத்துமே தீய சக்திகளை ஈர்க்கக்கூடிய தன்மை கொண்டதாக சொல்லப்படுதுங்க. அதனால தான் கிரகண நேரத்தில் இதை அணிவதை தவிர்த்து கொள்ள வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது. இதை அணிந்து கொள்வதனால தாய் மற்றும் குழந்தைய பாதிக்கும் அப்படின்னும் சொல்லப்படுதுங்க. சந்திர கிரகண நேரத்தில் கர்ப்பிணி பெண்கள் கண்டிப்பாக தூங்கக்கூடாதுங்க. கருவில் இருக்கக்கூடிய குழந்தைகளை தீய சக்திகள் நெருங்காமல் இருப்பதற்காக விழித்திருக்க வேணும் அப்படின்னும் சொல்லப்படுது. அதே போல் பார்த்தீங்கன்னா கர்ப்பிணி பெண்கள் கிரகண நேரத்தில் தர்பை புல்லாலான விரிப்பில் அமர்ந்து சந்தான கோபால மந்திரத்தை உச்சரிப்பது ரொம்பவே நல்லது. இது குழந்தைக்கு ஆரோக்கியத்தையும் பாதுகாப்பையும் கொண்டு வந்து சேர்க்குங்க. கர்ப்பிணி பெண்கள் சந்திர கிரகணம் தொடங்குவதற்கு முன்னாடியும் முடிந்த பிறகும் கங்கை தீர்த்தம் இருந்துச்சுன்னா அதை சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. இப்படி செய்வதனால தீய சக்திகள் எதுவுமே நெருங்காதாமாங்க. கிரகண காலம் முடிந்த பிறகு கர்ப்பிணி பெண்கள் சாப்பிடக்கூடிய தண்ணீர் மற்றும் உணவில் துளசி இலைகளை கலந்து சாப்பிடுவது ரொம்பவே நல்லது. ஒரு வேளை கிரகண காலத்தில் தண்ணீர் குடிக்க வேணும் அப்படின்னாலும் சரிங்க, துளசி இல்லாமல் தண்ணீரை நீங்கள் குடிக்கக்கூடாது. உணவு எதுவும் நீங்கள் சாப்பிடக்கூடாது. உங்களுடைய உணவுலையும் தண்ணீர்லையும் துளசி இலையை போட்டு சாப்பிடுவது ரொம்பவே நல்லதுங்க. சந்திர கிரகணத்தின் போது ஒரு சில விஷயங்களை நம்ம கண்டிப்பாக செய்யக்கூடாதுங்க. சந்திர கிரகணம் நிகழ்வதற்கு முன்னாடி, அதாவது 9 மணி நேரத்திற்கு முன்னாடியே சூத காலம்பமானது தொடங்கிவிடுங்க. சூத காலத்தில் நம்ம எந்த ஒரு சுப காரியங்களையும் கண்டிப்பாக நம்ம செய்யக்கூடாது. மேலுமே சந்திர கிரகணத்தின் போது உணவு சமைப்பதையும் சாப்பிடுவதையும் நம்ம தவிர்த்து கொள்ள வேணும். கிரகண காலத்தில் தெய்வ சிலைகளை தொட்டு நம்ம வணங்கக்கூடாதுங்க. கோவிலுக்குள்ளாரையும் நம்ம போய் வழிபடக்கூடாது. கிரகண நேரத்தின் போது கத்தி, ஊசி போன்ற கூர்மையான ஆயுதங்களை கண்டிப்பாக நம்ம பயன்படுத்தக்கூடாது. அதுலேயும் குறிப்பாக சந்திர கிரகணத்தின் போது கர்ப்பிணி பெண்கள் வெளியில் வருவதை தவிர்த்து கொள்ள வேணும். சந்திர கிரகணத்தின் போது கோபத்தை
கட்டுப்படுத்தி பொறுமையாக இருப்பது ரொம்பவே நல்லதுங்க. அதே போல் கிரகண நேரத்தில் இறை வழிபாடு செய்வது ரொம்பவே நல்லது. இறைவனுடைய நாமங்களை நம்ம தொடர்ந்து உச்சரிச்சுட்டு வர வேணுங்க. முடிஞ்ச வரைக்கும் அன்றைய நாளில் புராணங்களை படிப்பது சிறப்பானதாகும். மந்திரங்கள் தெரியாவிட்டாலும் பரவாயில்லைங்க, எளிமையான மந்திரங்களும் சில இருக்குது. அந்த மந்திரத்தை இந்த கிரகண நேரத்தில் சொன்னீங்கன்னாவே 1000 மடங்கு பலனானது கிடைக்குங்க. சொல்ல வேண்டிய மந்திரம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ ராம ஜெயம், ஓம் நமச்சிவாயா போன்ற எளிமையான மந்திரங்களை நம்ம உச்சரிக்கலாங்க. சந்திர கிரகணம் முடிந்தவுடன் வெள்ளை நிறத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தானமாக கொடுப்பது ரொம்பவே நல்லதுங்க. இப்படி செய்வதனால அசுப பலன்களுடைய தாக்கமானது குறையுமாங்க. இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள தகவல்களை கொடுத்துருக்குன்னு நினைக்கிறேன். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.